டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை ஆம் ஆத்மி கட்சியின் பல தலைவர்களை சிறையில் தள்ளியது. எம்எல்ஏ, எம்பிக்கள் தொடங்கி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் வரை மதுபான கொள்கை வழக்கில் சிறை சென்றனர். கெஜ்ரிவாலின் இந்த அரசியல் நகர்வுகளின் பின்னணியில் இருப்பது என்ன? நவம்பர் 17, 2021 அன்று டெல்லியில் புதிய மதுபான கொள்கை அமலுக்கு வந்தது. புதிய கொள்கையின்படி மது விற்பனையில் பல்வேறு விதிகள் மாற்றியமைக்கப்பட்டன. மதில் 25லிருந்து 21 ஆக குறைக்கப்பட்டது. இந்த மதுபான கொள்கையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் குற்றம் சாட்டின. ஜூலை 22, 2022இல் டெல்லியின் தலைமைச் செயலாளர் நரேஷ் குமார் புதிய மதுபான கொள்கையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறினார். இதனையடுத்து ஜூலை 30ஆம் தேதி அன்று சர்ச்சைக்குரிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்றுக்கொண்டது டெல்லி அரசு. புதிய மதுபான கொள்கை தொடர்பான முறைகேடுகளை சிபிஐயும் அமலாக்கத்துறையும் விசாரிக்கத் தொடங்கினர். இந்த விசாரணையில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், டெல்லியின் துணை முதல்வர் மனிஷ் சிசோடியோ, பாரத் ராஷ்டிர சமிதியின் தலைவர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா வரை கைதாகினர். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியில் வந்த கெஜ்ரிவால், நீதிமன்றத்தில் எனக்கு நியாயம் கிடைத்துவிட்டது என்று கூறினார். தேர்வத்தில் வென்ற பிறகுதான் முதல்வர் நாட்காலியில் அமருவேன் என அறிவித்தார். கெஜ்ரிவால் சிறையிலிருந்தபோதே அதிஷிதான் கட்சியின் முகமாக இருந்தார். அதிஷியை கெஜ்ரிவால் முன்னிறுத்துவது ஏன் என்ற கேள்விகள் எழுகின்றன. அதிஷி கெஜ்ரிவால் அமைச்சரவையிலிருந்த ஒரே பெண். அதிஷியை முதல்வராக்கியிருக்கும் கெஜ்ரிவாலின் முடிவு ஆம் ஆத்மிக்கு கை கொடுக்குமா? இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.